தீபாவளி பண்டிகைக்கு தனி உற்சாகம் சேர்ப்பது இனிப்பு, கார வகை உள்ளிட்ட விதவிதமான பலகாரங்கள் தான். தித்திக்கும் தீபாவளியில் மேலும் தித்திப்பூட்ட செய்யப்படும் பாரம்பரியமான பலகார வகைகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தீபாவளி பண்டிகை என்றாலே வீடுகளில் அதிரசம், பணியாரம், சுழியம், அச்சுமுறுக்கு உள்ளிட்ட இனிப்பு வகைகளும், கைச்சுற்று முறுக்கு, சீடை உள்ளிட்ட கார வகை பலகாரங்களை செய்வது வழக்கம். முன்பெல்லாம் தீபாவளி பண்டிகை வருகிறது என்றால் வீட்டில் உள்ள பெரியோர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பாகவே பல்வேறு வகையான பலகாரங்கள் செய்வார்கள். ஆனால் தற்போது உள்ள தலைமுறையினர் பாரம்பரியமான பலகாரங்கள் வீடுகளில் செய்வதை தவிர்த்து கடைகளில் வாங்கி தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். அந்த வகையில் தென் மாவட்டங்களில், அதிலும் குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் தீபாவளி பண்டிகையில் கண்டிப்பாக இடம்பெறும் கை சுற்று முறுக்கு தயார் செய்யும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடியில் உள்ள மேலூர் பங்களா தெரு மற்றும் பல்வேறு பகுதியில் உள்ள பெரும்பாலான வீடுகளில் குடிசை தொழிலாகவே இந்த கை சுற்று முறுக்கு, அதிரசம் உள்ளிட்ட இனிப்பு வகைகள் விற்பனை செய்யப்படுகிறது. நாங்கள் ரொம்ப வருஷமா தயார் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டில் வச்சு தான் தயார் பண்ணுறோம். கைமுறுக்கு, அதிரசம், தட்டை, சீடை, முந்திரி கொத்து எல்லாமே நாங்கள் சொந்தமாகவே தயார் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ ரொம்ப வருஷமாக இது தீபாவளி பலகாரனால நிறைய பேர் ஆர்டர் கொடுக்க செய்ய நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வாங்க வைக்க எல்லாம் செய்கிறாங்க. அதுபோல் எல்லாமே நாங்கள் சொந்தமாக தயார் பண்ணி அப்பப்போ கொடுத்து விட்டுருக்கோம். ஒவ்வொரு கடைகளிலும் 4000 முதல் 5000 முறுக்குகள் செய்யப்பட்டு விற்பனைக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. இதுபோல் அதிரசம், முந்திரி கொத்து, லட்டு, பூந்தி, கருப்பட்டி ஜாங்கிரி, முந்திரி அல்வா, பால் இனிப்புகள் மற்றும் கார வகைகள் தயார் செய்யப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி மட்டுமின்றி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும், அதுபோல் சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாழக்கூடிய தமிழர்களும் இங்கு ஆர்டர் கொடுத்து இந்த முறுக்கு, அதிரசம் மற்றும் இனிப்பு வகைகளை வாங்கிச் செல்வதாக உற்சாகத்துடன் விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் 30 வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம். குடிசை தொழில் தாங்க. இங்கே முறுக்கு, சீடை, தட்டை, அதிரசம், முந்திரி கொத்து, ரவா லட்டு அதெல்லாம் நாங்களே பண்ணுறோம். லேடிஸ் தான் அவ்வளோ பண்ணுறோம், சேர்ந்து செய்கிறோம். இது அதாவது தீபாவளிக்குன்னு ஸ்பெஷலாக இப்போ ஒரு 4-5 நாளாகவே நைட்டு பகலுமா வேலை பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருமே. 30 வருஷமா இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால எல்லா மாவட்டத்திலும் இது வாங்கிட்டு போகிறாங்க. எங்களுக்கு இதனால நல்ல வியாபாரம் நல்லா இருக்குது. முறுக்குகள் ஒன்று 4 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரையிலும், அதிரசம் 6 ரூபாய் முதல் 8 ரூபாய் வரையிலும், இனிப்பு வகைகள் அனைத்தும் 1 கிலோ 280 ரூபாய் முதல் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த முறுக்கு மற்றும் அதிரசம் செய்யும் பணிகளில் பெண்கள் ஈடுபடுகின்றனர். இதனால் பெண்களுக்கும் வருவாய் அதிக அளவு கிடைக்கிறது. தூத்துக்குடியில் தயாரிக்கப்படும் முறுக்கு வகைகள் அரிசி மாவு, ஓமம், எள், பெருங்காயம் மற்றும் நெய் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு மிகவும் பாரம்பரிய முறையில் சத்தான வகையில் தயாரிக்கப்படுகிறது. வீடுகளில் செய்வது போன்ற சுவையிலும் கைமணம் மாறாத பாரம்பரிய முறையிலும் முறுக்குகள் இருப்பதால் அதிக அளவு முறுக்கு மற்றும் அதிரசம் விற்பனையாவதாக கடை உரிமையாளர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். அதிரசம், முறுக்கு, தட்டை எல்லாமே வீட்டிலேயே தான் பண்ணுறோம். பெண்கள் தான் இதில் மெயினாக வீட்டில் வேலை இல்லாதவங்க இங்கே பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இது தீபாவளிக்குன்னு ஸ்பெஷலாக நிறைய பேர் வாங்கிட்டு போய் வீட்டில் பக்கத்து வீட்டில் கொடுத்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் தீபாவளி கொண்டாடுறது. 30 வருஷமாக நாங்கள் தரமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னுமே சென்னையிலேருந்து ஃபாரின் வரைக்கும் எல்லாரும் இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த டைமில் சேல்ஸ் நல்லா இருக்கும். மக்களின் துரிதமான வாழ்க்கையில் இது போன்ற பலகாரங்கள் செய்யக்கூடிய கடைகளில் ஆர்டர்கள் கொடுத்து பலகாரங்களை வாங்கி தீபாவளி கொண்டாடுவதால் இது நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பயனடைகின்றனர். இந்த ஆண்டு தீபாவளி அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளியாக அமைய ஜெயா பிளஸ் செய்தி தொலைக்காட்சி வாழ்த்துகிறது.